2025ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. வாழ்க்கையில் பல தடைகள் வரலாம். தடைகளிலிருந்து விடுபட கடவுளின் அனுக்கிரகம் கட்டாயம் தேவை. எந்த ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபடுவது என்ற குழப்பமும் இருக்கும். இந்த வீடியோவில் உங்கள் குழப்பத்துக்கு தீர்வு காணலாம். மேசராசிக்காரர்கள் இந்த ஆண்டில் அடிக்கடி முருகனை வழிபடுவது நல்லது. மலைமேல் உள்ள முருகரை வழிபாடு செய்யலாம். குறிப்பாக பழனி தண்டாயுதபாணியை வழிபாடு செய்யலாம். இங்கு ஒவ்வொரு முறை சென்று வந்தாலும் வாழ்வில் நல்ல மாற்றம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். குறிப்பாக கும்பகோணத்தில் உள்ள கோமலவள்ளி தாயார் சமேத சாரங்கபாணி சுவாமி திருக்கோவில் திருமாலின் 108 தெய்வ தேசங்களில் 3வது ஸ்தலமாக இது விளங்குகிறது. இங்கு சென்று வழிபடலாம். மிதுன ராசிக்காரர்கள் சங்கட சதுர்த்தி தினங்களில் விநாயகரை வழிபட வேண்டும். குறிப்பாக விநாயக சதுர்த்தி அன்று முறைப்படி கணபதியை வழிபட வேண்டும். நிதி நெருக்கடியிலிருந்து விடுபட விநாயக பெருமானுக்கு கரும்பு சாற்றில் அபிஷேகம் செய்ய வேண்டும். கடகராசிக்காரர்கள் வாரந்தோறும் முருகனை வழிபடுவது நல்லது. அதுவும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபட்டால் துன்பம் நீங்கும். திருப்போரூர் முருகன் கோவில், திண்டுக்கல் பாதாள செம்பு முருகன் கோவில், மயிலம் முருகன் கோவில் ஆகிய கோவில்களுக்கு சென்று வழிபடுவது கூடுதல் சிறப்பு. சிம்ம ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வர வேண்டும். வலம் வரும்போது ஓம் விஷ்ணுவே நம என்ற மந்திரத்தை உச்சரித்தால் கோடி நன்மை கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு பிரதோஷ வழிபாடு பல மடங்கு நன்மை தரும். மேலும் தினமும் விநாயகர் வழிபாடும் வாரம் ஒரு முறையேனும் விநாயகர் கோவிலுக்கு சென்று பிரதட்சிணம் செய்து வருவதும் நல்லது. எப்போதும் சிவநாமத்தை உச்சரித்தபடியே இருப்பது தீமைகளிலிருந்து பாதுகாக்கும். மேலும் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வருவதும் நன்மை பயக்கும். துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று 16 முறை வலம் வர வேண்டும். மேலும் இந்த ஆண்டில் பழனி முருகன் கோயில், போகர் கோயில், புலிப்பாணி சித்தர் வழிபாடு மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்கள் அவசியம் வழிபட வேண்டிய கோயில் மேல மருத்துவக்குடி சிவன் ஆலயம் ஆகும். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்துள்ளது. தனுசு ராசிக்காரர்கள் சித்தர்கள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் ராமேஸ்வரம் சென்று புனித நீராடி ராமேஸ்வரரை வழிபடலாம். வராகி அம்மனை பஞ்சமி நாட்களில் வழிபாடு செய்வது நன்மைகள் அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்கள் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடுகளில் கவனம் செலுத்துவது நல்லது. மேலும் வியாழந்தோறும் முருகன் கோவில்களில் உள்ள தேவர்கள் மற்றும் சித்தர்களை வழிபடுவது அவசியம். கும்பராசிக்காரர்கள் திருச்செங்கோடு முருகன் கோயில், வைத்தீஸ்வரன் கோவில், முத்துக்குமாரசாமி கோவில் மற்றும் திருநள்ளாறு முருகன் கோயில் ஆகியவற்றிற்கு சென்று வழிபடுவது நல்லது. மீனராசிக்காரர்கள் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் அவங்க ராசிக்கு எந்தெந்த கோவிலுக்கு செல்லணுங்கிறத தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.